விலகிட்டோன்னு சொல்றவங்க, மந்திரி சபையில சேர்ந்துட்டோன்னு சொல்றவங்க, ஆனா திமுக கூட்டணியிலேயே இருக்கிறோம்னு சொல்றவங்க எனக்கு ஒன்னும் புரியவே மாட்டேங்குது. எனக்கு ஒன்னும் புரியல. சட்டமன்றத்தில் நடைபெற்ற அந்த விவாதம், உங்களோட பேச்சு, தண்ணி பேச்சு பேசியிருக்காரு. ஒரு மூத்த அரசியல் தலைவரா எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பார்வையில எப்படி இருந்தது சார்? குறுகிய நாட்களுக்குள் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வருகிறார். இன்னும் 6 மாதங்களுக்குள் தன்னை முழுமையாக அவர் தயார்படுத்திக் கொள்வார். He will equip himself to run the administration. ஆட்சியை நடத்தக்கூடிய நுணுக்கங்கள், நிர்வாக நுணுக்கங்களை போக போக சில மாதங்களில் அவர் கற்று தேர்ந்து தெளிவு பெற்று விடுவார் என்று நான் நம்புகிறேன். அந்த சைகை செஞ்சாருன்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணது. முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை கிண்டல் செய்யும் விதமா ஒரு சைகை செஞ்சாருன்னு ஒரு பரவலா பேசப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறது, எதிர்கட்சி தலைவர் பேசுறது, அதை பற்றி நான் கமெண்ட் அடிக்க முடியுமா? அது போலத்தான் அவங்க பேசுனதையும் கமெண்ட் பண்ண விரும்பல, முதல்வர் பேசுனதையும் நான் கமெண்ட் பண்ண விரும்பல. இல்ல சார், நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதியால் இப்படி பண்றது சரியா இருக்குமா நீங்க சொல்லலாம். இது பற்றி எந்த கமெண்ட்டும் சொல்ல நான் விரும்பவில்லை. சார், இப்ப உள்ளாட்சி தேர்தல் பணிகள்லாம் தொடங்க இருக்கிறாங்க, எல்லா கட்சிகளும் தொடங்க இருக்கிறாங்க. மதிமுக எந்த வகையில? மதிமுக மக்கள் நலனுக்காக நாங்க போய் ஓட்டே விழாத ஒரு வேலையில ஈடுபட்டு வேலைக்கிறத விட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஓட்டு அதனால கிடைக்காது. ஆனால் தமிழ்நாட்டு நன்மைக்காக ஹைகோர்ட் ஆர்டர் படி அந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்க கட்சி தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை பாதுகாக்கின்ற கடமையில் எல்லா கட்சிகளையும் விட முன்னணியில் நிற்பது மறுமலர்ச்சி திமுக தான். அந்த பணியை தொடர்ந்து செய்யும். ராசா நேற்று நீட் போராட்டத்தில் அந்த கூட்டணி கட்சியினர் அமைச்சரவையில் சேர்ந்தவங்களை பத்தி கடுமையா விமர்சிச்சு பேசியிருக்காரு. அப்படிதான் பேசணுமா சார்? தொடர்ச்சியா அப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கு தம்பி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கு. இது ராசாவின் பாணி, அவ்வளவுதான். 2 நாள்ல ஒரு முடிவை சொல்றேங்க. அது 27ஆம் தேதி பொதுக்குழு கூடுகிறது. அந்த பொதுக்குழுவில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டு பொதுக்குழு தீர்மானங்களை வடித்தெடுக்கும். முதல் வேலையாக உங்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு, தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு உடனடியாக நாங்கள் அனுப்பி வைத்து விடுவோம். 3:30 மணிக்கு பொதுக்குழு அன்று நான் செய்தியாளர்களையும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களையும் சந்திக்க இருக்கிறேன். என்னுடைய பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன, பல வருஷங்களா அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு பயணம்தான் பூமிநாதன் நிறைவு விழாவை விழாவாக நடத்தினாரே, அது போதைப் பொருளிலிருந்து இளம் தலைமுறையை விடுவிக்கின்ற நோக்கத்துக்காக நடத்தப்பட்ட நடைப்பயணம். அப்படி பொது நலனுக்காக என்னுடைய பணிகளை, பயணங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். பிரதான கூட்டணி கட்சியெல்லாம் வெளியே வந்துட்டாங்க, நாங்க திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாங்க. மதிமுக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் மட்டும் திமுக கூட்டணியில இன்னும் தொடர்றதா சொல்லியிருக்கீங்க. விலகிட்டோன்னு சொல்றவங்க, மந்திரி சபையில சேர்ந்துட்டோன்னு சொல்றவங்க, ஆனா திமுக கூட்டணியிலேயே இருக்கிறோம்னு சொல்றவங்க எனக்கு ஒன்னும் புரியவே மாட்டேங்குது. எனக்கு ஒன்னும் புரியல. மந்திரி சபையிலும் இடம்பெறுவோம், இன்னொரு கட்சியின் கூட்டணியிலும் நீடிப்போம். இந்த நிலைப்பாடு அபூர்வமாக தான் எடுக்க முடியும். அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் போராடுவது அவர்கள் உரிமை, நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடுகிறார்கள். இதை அரசு பரிசீலித்து ஆவண செய்ய வேண்டியது அரசின் கடமை, முதல்வரின் கடமை. இந்த மாதிரி திறக்காம இருக்கிறது, நடக்காம இருக்கிறத பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சா அது நீண்டு கொண்டே செல்லும். அதுக்குள்ள நான் போக விரும்பல. மக்கள் நலன்தான் முக்கியம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ச்சியா டிவிகே கவர்மெண்ட்ல போயிட்டாங்க. இருந்தாலும் அவங்க விமர்சனம் இப்ப கூட டிவிகேவே வைக்கிறாங்க. திமுகவே தொடர்ந்து அவங்க அதிமுக கூட்டணி வைக்க வராங்க, அதிமுக கூட்டணி வச்சிருந்தாங்கன்னு பேசக்கூடிய காரணம் இருந்தாலும் சார், ஏன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா வெளியே வந்துடலாம் இல்லையா? அது வெளியில வர்றதுக்காண்டி அந்த விமர்சனம். அவங்க கூட்டணியில இல்லைன்னு சிபிஎம் அறிவிச்சிருச்சு. திமுக கூட்டணியில இல்லைன்னு வீரபாண்டியன் சிபிஐ அறிவிச்சிட்டாரு. கூட்டணியில இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவங்க கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சொன்னாலுமே அதிமுக கூட்டணி வைக்க முயற்சி பண்ணாங்க. தேர்தல் வெற்றி பெறதுன்னு முக்கியம். அதுக்கப்புறம் மக்கள் சார்ந்து செயல்பட முடியும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அதிமுக கூட்டணி வச்சாங்க. 2 கட்சியோட பிரதானம் வெற்றி பெறணும்ன்றதுதான். ஆதரவு கொடுத்திருக்காங்கல்ல அரசுக்கு. 2 கம்யூனிஸ்டுகளும்
இந்த அரசுக்கு, தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்கல்ல, அது வெளிப்படையத்தான் கொடுத்திருக்காங்க. எப்பயுமே அரசியல் எதிரிக்கு எதிரி நண்பா தான் சார் இருக்கு. அதிமுக திமுக அவங்க நிலைப்பாடு எடுத்தது எப்படி தவறுன்னு சொல்ல முடியும் சார்? அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு கொடுக்க முனைந்தது உண்மையாக இருக்குமானால் அதைவிட அரசியல் மோசடி இன்னொன்று இருக்க முடியாது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.